அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் அந்த பெண்ணின் சகோதரனாக பார்த்தால் என் செயலை கேலி செய்ய மாட்டார்கள் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் சாட்டையடி தீர்ப்பை தந்துள்ளதாகவும் இதில் உண்மையான குற்றவாளி யாராக இருந்தாலும் சிக்குவார்கள் எனவும் கூறினார். இந்த விவகாரத்தில் நிறைய மர்மமான முடிச்சுகள் விலகவில்லை என அண்ணாமலை தெரிவித்தார். சாட்டையடி போராட்டம் மிக பிரமாதமா எந்த அரசியல்வாதியும் செய்யாத சாதனையை செஞ்சிருக்கீங்க. ஆனா இதை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஐயா சாதனை எல்லாம் எது இல்லைங்க ஐயா. என்னோட ஆள் மனதிலிருந்து வந்ததை நான் செஞ்சிருக்கிறேங்க ஐயா. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய ஒரு சகோதரன் நினைச்சுங்க ஐயா, அரசியல் தலைவராக பார்க்குறீங்க கேளுங்கண்ணா. அண்ணா இதை நான் வரவேற்கின்றேங்கண்ணா. காரணம், நம்முடைய செய்தியாளர் சந்திப்பில் அதை பற்றி நம்ம ரொம்ப தீர்க்கமாக பேசணும். இந்த எஃப்ஐஆர் என்பது இது ஒரு மேனிப்புலேட்டட் ஸ்டேட்மெண்ட்டு, டிஸ்ஜாயிண்டடாக இருந்துச்சு. இன்றைக்கி அதே கருத்தை மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ், நேம், ஃபாதர்ஸ் நேம், ஊர் எல்லாமே அது ரிலீஸ் பண்ணதுக்கு உடனடியாக 25 லட்சம் ரூபாய் நஷ்டீடு கொடுங்க, பெண்ணுடைய கல்வியை வருகின்ற காலத்தில் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இன்னொன்று வரவேற்கப்பட வேண்டிய விஷயம், எஸ்ஐடி கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. 3 IPS ஆஃபீஸர்ஸ், ஆல் உமன் டீம். அதுவும் ஒரு பெரிய நல்ல ஒரு செயலாக நான் பார்க்கின்றேனுங்கன்னா, திங்கட்கிழமை அன்னைக்கு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் ஆல் இந்தியா ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் அவங்க ஒன்று டீம் வர்றாங்க. அதனால் இதெல்லாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக உண்மையான குற்றவாளி யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது.